கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஏசப்பா இன்னைக்கு என்ன ஒரு பெரிய சாட்சியாக நிறுத்திருக்காங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 6 வருஷம் குழந்தை இல்லை. ஏசப்பா சமூகத்தில் காத்திருந்தேன். ஏசப்பா இன்னைக்கு ஒரு பெண் குழந்தைய கொடுத்துருக்காங்க. இது என்னுடைய ஜெபத்தினால கிடைச்ச குழந்தை இல்லை, அவருடைய கிருபை. 2023 ஒரு தடவை நான் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆச்சு. ஆனால் 3 மாதத்துல அபார்ஷன் ஆகிட்டு ரொம்ப வேதனையோட நான் ஆண்டவர் சமூகத்தில் ஏன் ஏசப்பா எனக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லி கேள்வியோடு இருந்தேன். ஆனால் அப்போ தான் உணர்த்தப்பட்டேன், எனக்குள்ளே இருந்த ஒரு பயம் அவிசுவாசத்தை உண்டாக்கிச்சு. அது நிமித்தம் தான் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்து ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணேன். அதுக்கு பிறகு தான் அந்த ப்ரேயர் செல்லில் ஜாயின் பண்ணி ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். ஏசப்பா ஒவ்வொரு நாளும் பிரதர் மெசேஜ் கொடுக்கும்போதெல்லாம் அந்த வார்த்தை மூலமாக பேசுகிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி என்னோடய ப்ரேயர் டீம் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். ப்ரேயர் டீமில் உள்ள சகோதரிகள் ரொம்ப ஏதாவது கஷ்டம்னா ஷேர் பண்ணுவேன். ஏசப்பா நான் கஷ்டமாக இருந்தால் ப்ரேயர் டீமில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் உண்டு. அவங்க ஏசப்பா உணர்த்தினாங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி எனக்காக நிறைய பேர் ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பிரதர் ப்ரேயர் நடத்த போனோம் எல்லா இடங்களும் சின்ன பிள்ளைங்கள்ட்ட சொல்லி சர்ச்சில் இப்படி நிறைய பேர் எனக்காக ஜெபிச்ச ஜெபம். ஏசப்பா போன வருஷம் 2024 ஜனவரியில் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு மண்டப மீட்டிங்க்கு வந்தேன். அப்போ ஏசப்பா சொன்னாங்க, உனக்கு வார்த்தையே ஏசப்பா தீர்க்க தரிசனம் உங்கள் மூலமாக பேசினாங்க, உனக்கு பெண் குழந்தையை தருவேன்னு சொன்னாங்க. எனக்கு குழந்தை உருவாக முன்னாடியே ஏசப்பா பெண் குழந்தையை தருவேன் பேசினாங்க. அப்போ நான் ஆண்டவர் சமூகத்தில், ஏசப்பா நீங்கள் சொல்லிட்டீங்க ஏசப்பா, உங்கள் வார்த்தை நிறைவேறும். நான் காத்திருந்தேன், ஆனாலும் சோர்ந்து போயிட்டேன். ஆனாலும் ஏசப்பா என்னை கைவிடவே இல்லை. ஒவ்வொரு நாளும் வார்த்தை கொடுத்துட்டே இருப்பாங்க. நான் ஜெபத்தில் குறைவுள்ளவ தான், ஆனால் ஏசப்பா பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ எனக்கு ஒருத்தவங்க சொப்பன மூலமாக எங்கள் ப்ரேயர் டீம்லேருந்து சொன்னாங்க, ஏசப்பா உங்களுக்கு குழந்தைய கொடுக்க போகிறாங்கக்கா. அதுக்கப்புறம் நான் நாட்கள் போயிட்டே இருந்து சோர்ந்து போனேன். அதுக்கு பிறகு ஒரு நாள் தோணுச்சு, ஏசப்பா நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்கள் வார்த்தை நிறைவேறும், இனி நான் எதை குறித்தும் சந்தேகப்பட மாட்டேன், நான் அங்கே ட்ரீட்மெண்ட் போக மாட்டேன், கர்ப்பத்தின் கனி நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதம். எனக்கு வயசானாலும் எனக்கு ஒன்றும் இல்லை, ஏற்ற வேலையில் நீங்கள் கொடுப்பீங்க, நான் உங்கள் சமூகத்தில் காத்திருப்பேன்னு சொல்லி நாங்கள் காத்திருந்தோம். எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா என் சரீரம் ரொம்ப பலவீனமானது. நாங்கள் 2023 டாக்டர்கிட்ட ஒருக்கா ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலான்னு போயிருக்கும்போது அவங்க கொடுத்த மெடிசின் எனக்கு ஒத்துக்கலை. அப்போ மெடிசின்ஸ் உனக்கு ஒத்துக்கலாமான்னு சொல்லிட்டாங்க. அப்போ மருந்துகளால் முடியாது, ஏசப்பாவால் மட்டும்தான் முடியும்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தோம். அந்த வேளையில் ஏப்ரல் மாதத்தில் ஏசப்பா எனக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண உதவி செஞ்சாங்க. ஏசப்பா இன்றைக்கி என்ன ஒரு பெரிய சாட்சியாக எடுத்திருக்காங்க. ஏசப்பா சொன்னபடியே எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை கொடுத்துருக்காங்க. ஏசப்பா வாக்கினால் சொன்னதை கரங்கினால் நிறைவேற்றுகிற தகப்பன்னு சொல்லி என்னை ஒரு பெரிய சாட்சியாக நிறுத்தி இருக்கிறாங்க. ஏசப்பா சொன்னதை செய்கிற தெய்வம். இன்றைக்கி ஏசப்பா மட்டும்தான் எனக்கு எல்லாமே. இவரை பார்க்கும்போது எப்பவும் தோணும், ஏசப்பா கொடுத்த குழந்தைன்னு தோணும். நான் பெரிய சாட்சியாக நிற்கிறேன். ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி.